கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் ஆசீர்வாதங்கள் 22வது நாளில் கூடுகைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். டிவியில் ஆன்லைனில் பார்த்துருக்கவங்களுக்கும் தேவனுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஜெபித்து இந்த கூடுகை ஆரம்பிக்கலாம். மத்தியில் இருக்கிற சிஸ்டர் செல்வியா அவங்க ப்ரே பண்ணி இந்த கூடுகை ஆரம்பிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், எங்கள் பெரிய ஆண்டவர், எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பன், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனை தியாக பலியாக அர்ப்பணித்த தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அவர் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோட பேசும் ஆண்டவரே. இன்னும் புதிய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆவியானவர் தாமே எங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, எங்களை ஆவி ஆத்மா சரீரத்தில் உயிர்ப்பித்ததற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி, எங்களுடைய நோய்களை நீர் சுமந்து தீர்த்தீர். எங்களுக்காக தரித்திரம் ஆனீர் தகப்பனே. நீர் இந்த மாதிரி எவ்வளோ தியாகத்தை எங்களுக்காக செய்தீர். தம்மை தாமே தாழ்த்தி ஆண்டவரே, அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோட பேசியறலும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு பரிபூர்ண விடுதலைக்குள்ளே நாங்கள் எல்லாரும் வர உதவி செய்தரலும். உமக்கு எல்லா துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். நம்ம பிரதர் சார்ஜி அவங்க ஆராதனைக்குள்ள நம்ம நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் அவர் ஆணையிட்டாராம். நம்ம மேலே அவர் என்ன பண்ணுறாரு? கோபத்தெல்லாம் விட்டு விட்டார். அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய ஒரே பேரான குமாரனை நம்மள்கிட்ட அனுப்பினார், நம்ம மீட்கிறதுக்கு அனுப்பினார். நம்ம கைகளை தட்டி நம்ம பாடலாம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து கொண்டீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து கொண்டீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசு
மகிழ்ந்தீரே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10000 ஸ்தோத்திரமே என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே என் விளக்கை ஏற்றினீரே என் இருளை அகற்றினீரே எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10000 ஸ்தோத்திரமே உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே நீரன் தாசன் என்றீரே உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே நீரன் தாசன் என்றீரே உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10000 ஸ்தோத்திரமே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுமே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்
துதித்து பாடலாம். அவர் ஒரு நல்லவர், வல்லவர், நமக்கு கிருபை அளிக்கிறவர். அவர் கிருபை என்றென்றும் இருக்கிறது இல்லையா? நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். நன்மை கிருபை மட்டும்தான் தொடரும், தீயது எதுவுமே நம்மளை தொடாது. இந்த நாட்கள் அதைத்தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் அளித்திருக்கிறது தேவன். சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அந்த நல்லவரை நம்ம அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. பாருங்க, நம்ம வந்து ஒரு திக்கற்றவர்களாகவும் நம்ம ஒன்றுக்கும் உதவாத ஒரு தீங்கு உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இந்த நாட்களில் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட, அவருடைய ரட்சிக்கப்பட்ட நமக்கு எவ்வளவோ நன்மைகள் நிறைந்திருக்கிறது. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நம்முடைய மன ஆழங்கள் அறிந்த தேவன். அதனால உள்ள ஆழ் மனதுல உள்ள எல்லாவற்றையும் ஆவியானவர் எவ்வாறு ஆழங்களை அறிந்திருக்கிறாரோ, பிதாவின் ஆழங்களையே ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நம்மளுடைய ஆழங்களை வெளிப்படுத்தக்கூடிய தேவன் இந்த வேலை அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய ஆழங்கள்ல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலிருந்தும் ஆம்ராஜா எனக்கு தீங்கான காரியமா இருக்குமானா அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று நம்ம அந்த வேலையில நாங்கள் பாடும் பொழுது நம்ம ஆண்டவரோடு அப்படியே பேசி, ஆண்டவரே என்னுடைய ஆழங்கள்ல எத்தனையோ காயங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எல்லாவற்றையும் கசப்புகள் எல்லாவற்றையும் நான் அந்த வேலை எடுத்து போடுகிறேன். என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, என் மன ஆழம் என்ன நீரறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, ஊழிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி,
வருவி துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. ஆமென். அப்போது நம்ம இஸ்ரேல் தேசத்துக்காகவும் நம்முடைய தேசத்துக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இதில் சிஸ்டர் உமாராணி வந்து ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று எழுதியிருக்கிறதப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நல்லவராக இருக்கிறபடினாலே எங்களுடைய நடைகள் உறுதியாக இருக்குது தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 22வது நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கடந்து வந்து தகப்பனே உடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், நன்றியோடு கூடமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இஸ்ரவேல் தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா தகப்பனே, அந்த தேசத்தில் சுற்றிலும் ஆண்டவரே அப்பா நீர்தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சூழ்நிலைகள் மாறட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகட்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே அப்பா, சிதறி இருக்கிற யூதர்கள் அந்த தேசத்தை நோக்கி வரட்டும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, நீர் கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை ஆண்டவரே அப்பா அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திர ரட்சிக்கப்படாத யூதர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும், ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உம்முடைய அறிவிலே அதிகமாய் அவர்கள் வளரவும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த நாளில் அவர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. எங்கள் இந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக நன்றி அப்பா. இந்த தேசத்திலே ஆண்டவரே இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆளுகிற தலைவர்களும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே ஜனங்களுக்கு ஏற்ற நன்மைகளை செய்யத்தக்கதான ஆண்டவரே அறிவை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே அப்பா எங்கள் ஜனங்கள் வளரும்படியாக நீர் மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் ஆண்டவரே அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக என் தேவன் இந்த ஒரு விசையாக அப்பா எங்கள் செபங்களை கேட்டு தகப்பனே எங்கள் ஜனங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபை போதகர் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக இடங்களுக்கு தகப்பனே அவர்கள் போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் தாமே அப்பா வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் அநேகர் கேட்டு தகப்பனே சத்தியத்துக்குள்ளே வளரும்படியாக அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. வரப்போகிற நாட்களில் ஆண்டவரே வெளியூர் செல்ல இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த ஊழியங்களை கூட இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கூட போகிறவங்களையும் நாங்கள் ஆண்டவரே இந்த நாளில் பிளஸ் பண்ணுகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் நீர் மாற்றுங்க. சூழ்நிலைகளை மாற்றித்தாங்க, சாதகமாக்கித்தாங்க அப்பா தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் வந்து அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு விடுதலையோடு கூட செல்லும்படியாக அநேக சாட்சிகள் எழும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாச குடும்பங்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் முதன்மையாக இருக்க, சாட்சியாக இருக்க, மற்றவர்களுக்கு ஆண்டவரே முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் தாமே இந்த நாளில் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. நாளை தினத்தை ஆராதனை கூட ஆண்டவரே நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த செய்தி ஆண்டவரை பார்க்கிற ஆன்லைனில் டிவியில் பார்க்குறவங்கள கூட ஆண்டவரை ஒரு விசையாக கர்த்தாவே நம்முடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய இருதயங்களை திறந்து கொடுங்க. ஒரு மனமாய் ஆண்டவரே இதை கேட்டு தகப்பனே சத்தியத்தில் வளரும்படியாக அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா செவிகளை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோப்பா.
நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம். சகலவற்றுடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் இப்போ கூட வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். மத்தியில் இருக்கிற கெட்சியல் சிஸ்டர் வந்து அந்த வேத பகுதியை வாசிப்பார்கள். ஏசாயா 60 1 முதல் 13 வரை. ஏசாயா 60 அதிகாரம் 1-13 முடிய. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ள யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தைப் போலவும் தங்கள் பலக்கணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். ஆமேன். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இது 22வது நாளில் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி தான், ஆக்சுவலி த மவுண்ட் ராயல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு கிராஸ் இருக்குதாம். அந்த கிராஸ் அந்த மலைக்கு மேலே அந்த கிராஸ் இருக்குமா, சிலுவை. அதில் பார்த்தீங்கன்னா அதோட இதுனா ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த சிலுவை வந்து ரொம்ப பல கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த சிலுவை தெரியுமா. ஆனால் அந்த சிலுவையோட இது என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ இருளாக காணப்படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சிலுவை வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியுமா. எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டையும் தாண்டி அந்த இருட்டுக்கு அதிகமான அந்த சிலுவை வந்து பிரகாசமாக இருக்குமா. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதங்களை நம்ம வந்து இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நம்ம பாஸ்டர் மூலமாக. அந்த சிலுவையில் இருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இருப்பது பார்த்திங்கன்னா சிலுவையில் வந்து வர ஆசீர்வாதங்கள் தான். இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் கொடுத்த ஆசீர்வாதங்கள் தான். அந்த வார்த்தைகளை நம்ம இப்போ கேட்கலாம். நம்ம பாஸ்டர் நம்ம கைகளை தட்டி நம்ம உற்சாகமாக வரவேற்கலாம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தொலைக்காட்சியின் மூலமாக மற்றும் ஆன்லைனில் பார்க்குற உங்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த 22வது நாள் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் கூட்டத்திற்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நல்லவர். ஆமேன். இந்த ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பது சிலுவையின் ஆசீர்வாதத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. இன்றைக்கு நம்ம வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் இருக்க மாதிரி
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உடனே யோசிப்பாங்க, அது கர்த்தருடைய மகிமை இல்லை, அது நம்முடைய மகிமை இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஏசாயா 62:2 வாசிக்கிறோம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். அல்லேலூயா. யாருடைய மகிமையை? இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டு சொன்னது. இஸ்ரவேல் மக்களுக்குன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்று தான் இருக்கு. அதனால் நமக்கு அது பொருந்தும். அப்போ பாருங்க, ராஜாக்கள் உங்களுடைய மகிமையை காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அப்போ இந்த மகிமையெல்லாம் மற்றவர்கள் பார்க்கிற விதமாக, முக்கியமாக ராஜாக்கள் பார்க்கிற விதமாக தேவன் உங்களை மகிமையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு இந்த மகிமையை குறித்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ யாராவது கிட்ட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ ஆண்டோடைய கிருபையில் இருக்கிறேன், கிருபையில் இருக்கிறோம் அப்படி பொதுவாக இந்த பதியில் நம்ம கேள்விப்படுறோம். இல்லாட்டி சொல்ல நாங்கள் ஃபெய்த்தில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. நீங்கள் என்றைக்கா சொல்லிக்கிங்க நான் மகிமையில் இருக்கிறேன்னு? யாராவது இறந்துட்டா மகிமைக்குள் பிரவேசித்தாருன்றவாங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, மகிமைங்கிறது எதுக்கு ரிலேட் பண்ணிட்டாங்கன்னா, ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு அப்புறம் தான் மகிமை நினச்சிக்கிட்டு அது கூட நினச்சதுனால இப்போ என்ன பண்ணுறது இல்லை. இந்த பூலோகத்தில் வாழும்போது நான் மகிமையாக வாழ்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன வரமாட்டேங்குது, வார்த்தையே வரமாட்டேங்குது. அந்த மகிமை அப்படிங்கிறது நம்ம அதை ஒரு டிஸ்டன்ட் வேர்டாக பார்த்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்துற காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, நான் மகிமையாக வாழ்வேன், நான் மகிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். மகிமையாக இருக்கலாம். நீங்கள் மகிமையாக இருக்கிறதுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, அதாவது இந்த ரட்சிக்கப்படுறோம் இல்லையா, ரட்சிக்கப்படுறோன்னா அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, பாதுகாக்கப்படுறோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம பாதுகாக்கப்படுகிறோம், தீமைக்கு பாதுகாக்கப்படுகிறோம், தீமை வராதபடிக்கு நரகத்திற்கு போகாமல் பாதுகாக்கப்படுகிறோம். பாருங்க, அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவருடைய இரக்கம் போதும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் நரகத்துக்கு போகாமல் உங்களை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, அதுக்கு இரக்கம் போதும். ஆனால் உங்களை மகிமைப்படுத்தி அவர் கூட உட்கார வைக்கிறார் பாருங்க, அதுக்கு தான் கிருபை வேணும். அல்லேலூயா. ஏன்னா இரக்கத்துக்கும் கிருபைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த இறக்கும் போது உங்களை காப்பாற்றிருக்கு. யாரோ ஒருத்தர் குழியில் விழுந்துட்டா நீங்கள் தூக்கி விடுறீங்க, அது இறக்கம் இல்லை. யாராவது ஒருத்தர் ஆபத்தில் இருக்கிறான், நீங்கள் இறக்கப்பட்டு என்ன செய்றீங்க, உதவி செய்கிறீங்க. ஆனால் கிருபைங்கிறதுல அன்பு இருக்குது. அன்புனால எல்லாமே கிடைக்கும். அதுவும் ஆண்டோடைய அன்பில் எல்லாமே கொடுக்குறார். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுன்னா யோவான் 17:24 வாசிக்கலாம். யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த மகிமை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே பிதா மகிமையை கொடுத்துருக்காரு. அதனால தான் சொன்னேன், அவர் மகிமையெல்லாம் நமக்காக இழந்துட்டு திரும்ப பெற்று நமக்கு தரார். பாருங்க, இந்த மகிமையை எப்படி கொடுத்தாரு? அன்பினால் கொடுத்தார். இப்போ கிருபைங்கிற வார்த்தையில் இறக்கம் மட்டும் கிடையாது, அங்கே அன்பு இருக்குது. இந்த அன்பு இருக்கும்போது என்ன சேர்த்து வருது? அப்போ மகிமை சேர்ந்து வருது. இயேசு கிறிஸ்துவுக்கு குமாரனுக்கு மகிமையை எப்படி கொடுத்தாரு? அன்பினால். நீர் அன்பினால் எனக்கு மகிமையை கொடுத்தீர். அதே மாதிரி நமக்கு ஆண்டவன் நம்மளை நேசித்ததுனால தான் அதுக்கு பேர் கிருபை. அல்லேலூயா. நம்ம கிருபைன்னு வாசம், நம்ம கிருபையிலே வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் முதல்ல மகிமையில் வாழணும்னு தெரியணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த இறக்கம் போதும். இப்போ அதாவது ஆண்டவர் நம்மளை கிருபையிலேயே அவர் கொடுத்த கிருபையின் ஐஸ்வர்யம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் மகிமையாக வாழணுங்கிறதுக்கு. அதனால தான் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. அந்த ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, அது ஏன் அவருடைய ரிச்சஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் ஏன் அப்படின்னா நம்ம மகிமையாக வாழணும். அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறது, உன் மகிமையின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள்.
நம்ம வந்து நம்ம மகிமையாக வாழணும் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி மகிமைக்குள் பிரவேசித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் இங்கே நம்ம எல்லாரும் மகிமையாக வாழணுங்கிறது தேவனுடைய சித்தம், விருப்பம். அதனால தான் சபையை மகிமையான சபைக்கு வருவார்னா கூட அது வந்ததுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, பாருங்கள், இந்த மகிமையாக இருக்குதுங்கிறது இது வந்து இறப்புக்கு அப்புறம் நடக்கிறது இல்லை. இங்கே ஆண்டவர் வந்து இங்கே இருக்கும்போதே எல்லாத்துக்கும் மகிமையை கொடுத்துருக்கிறார். அவர் யோசேப்பு கொடுத்துற முதலே அன்னைக்கு நம்ம பார்த்தேன். திரும்ப கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து. பாருங்க, எகிப்திலே நீங்கள் எனக்கு பார்த்த எல்லா மகிமையும் என்ன பண்ணுங்க, போய் சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ உலகத்திலே ஆண்டு என்ன பண்றாரு, மகிமையை கொடுத்துருக்கிறார் யோசேப்புக்கு. யோசேப்பு வந்து ஒரு ஆண்டவர் இயேசுவுக்கும் சபைக்கும் ஒரு முன்னடையாளம். அதனால ஆண்டவர் வந்து இந்த மகிமையை உலகத்தில் கொடுக்கிறார். மரித்ததுக்கு அப்புறம் இல்லை, உலகத்தில் பார்க்கும்படிக்க பண்ணுகிறார். மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு அந்த மகிமையை தேவன் நமக்கு கட்டளையிடும். அந்த மகிமை, யோசிப்புடைய மகிமை என்ன? நான் அன்றைக்கி முதல் நாள் நல்ல விவரமாக பார்த்ததில்ல. அவன் சொல் இல்லாமல் ஒருத்தரும் கையை காலை ஆட்டக்கூடாது. தெரியாமல் ஒருத்தன் கையை ஆட்டிட்டா என்கிட்ட கேட்காமன்னு யோசிப்பு சொல்லிட்டான்னு அன்றைக்கி அவன் தலை காலி. அப்போ யோசிப்புக்கு ஆண்டு எந்த அளவுக்கு மகிமை கொடுத்தாருன்னா, பார்வோனை தவிர மீது எல்லாரும் அவன் சொன்னபடி தான் கேட்கணும். அது எந்த எதற்கு ஒப்புமையாக இருக்குன்னா, பிதாவை தவிர மீது எல்லாருமே எப்படி தான் இருக்கிறாங்க, இந்த சபையின் ஆளுகையின் கீழே தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமையை தேவன் அவரை விசுவாசிக்க நம்ம கொடுக்குறார். அதனால் மகிமைங்கிறது வந்து நமக்கு ஒரு, அதாவது ஒரு சம்மந்தமில்லாத காரியமாக நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அதாவது என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது வந்து அதான் என்னுடைய விசுவாசம் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி என்னுடைய மகிமைன்னு சொல்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். அப்படி சொல்லுவோமா? நான் சொல்லி யாரும் சொல்லி கேட்ட மாதிரியே தெரில. யாராவது என்னுடைய மகிமைன்னாருன்னா இவர் உலகத்தில் இருக்காரா இல்லாட்டி ஏற்கனவே வெளியே போயிட்டாரா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. ஆனால் பைபிளை பாருங்கள், எல்லாரும் என் மகிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கும்போதே அவங்க என்னுடைய மகிமை. சங்கீதம் 16:9 வாசிக்கலாம். சங்கீதம் 16:9. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். மகிமை களி கூர்ந்தது. யார் பாடின சங்கீதம் அது? சங்கீதம் 30:11 வாசிக்கலாம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினீர். என் மகிமை அமர்ந்திராமல், என் மகிமை அப்போ தாவீது என்ன சொல்றாரு? என் மகிமை. இன்னும் வாசிக்கலாம். சங்கீதம் 3:3 வாசிக்கலாம். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். என் கேடகமும் என் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். யாரு? கடவுள். யாருடைய மகிமையை? நம்முடைய மகிமையை. நீர் என் மகிமையாக இருக்கிறீர். இது எப்போ தாவீது பாடினார் தெரியுமா? முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 3:3 என்ன போட்டிருக்குது? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போயில பாடுறாரு என் மகிமைன்னு. நம்ம ஏன் இன்னைக்கு என் மகிமைன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை, நமக்கு இருக்கிற போராட்டம், நெருக்கம், பண நெருக்கம், இல்லாட்டி வியாதி, இல்லாட்டி இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்? சொல்லாமல் இருக்கிறோம். என் மகிமைன்னு சொல்கிறதுக்கு வாயே வரமாட்டேங்குது. ஆனால் தாவீது ஓடி போயிட்டு இருக்கும்போது என் மகிமைன்னு இருக்கிறார். அவருக்கு அந்த ரியலைசேஷன் அவருக்கு என்ன செய்து இருக்குது? சங்கீதம் 62:7 வாசிக்கலாம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, இவங்க யார் என் மகிமைன்னு சொல்லதுக்கு வருத்தப்படலை. தாவீது வந்து மகிமைன்னு சொல்லதுனால தான் அவனுடைய என் டேஸை பற்றி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம வாசித்தோம்னா, தாவீதுடைய இந்த முடிவு நாட்களில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் மகிமையாக அடக்கம் பண்ணப்பட்டார்னு போட்டிருக்கும். அதை வாசிக்கலாம். நினைக்கிறேன் 1 நாளாகமாமா
கடைசி அதிகாரத்தில் பார்க்கலாம். 1 நாளாகமம் 29:28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் Okay. குமாரனாய் அவன் எப்படி தாவீது மரிக்கும்போது அவனை பற்றி என்ன பண்ணுறது? தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும். தாவீது யாரு? கர்த்தருடைய இருதயத்துக்கேற்ற மனிதன். அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளிப்பாடுலாம் கிடைச்சிருக்கு. அதனால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். தீர்க்காயுசு ஐஸ்வர்யம் மகிமையும் முதிர் வயதில் இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள்னா தரித்திரா இருக்கிறவங்களாம் அவசியம் கிடையாது. தரித்திரம் தான் கர்த்தருக்கு பிரியன்னு கிடையாது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை, அப்புறம் நல்ல முதிர் வயது. அல்லேலூயா. அப்போ மகிமையாக இருக்கிறதுங்கிறது தேவனுடைய விருப்பம். தேவன் அதை உங்களுக்கு கொடுக்குறாரு. தாவீதை பற்றி எனக்கு புரிஞ்ச ஒரு காரியம், ஆண்டவரை பற்றி வெளிப்பாடுமே தாவீதை பற்றி கொஞ்சம் வெளிப்பாட வேண்டியிருக்கு. தாவீதுக்கு என்ன புரிஞ்சுது, எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஆண்டவர் ஏதாவது பெருசாக தாரேன்னா ஆமேன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். ஆண்டவர் நம்மளா இருந்தால் இவ்வளோ பெருசாக கொடுக்க போறேன்னு கேட்போம். அவனை மறுபேச்சை பேசுறது கிடையாது. ஆமேன். ஆண்டவர் மகிமை தாரேங்கிறாரு, ஆமேன், அவ்வளோதான். பாருங்கள், அதை பற்றி அவன் என்ன செய்யலை, கொடுப்பாரா மாட்டாரா, இதையே எனக்கு கொடுப்பாரு, நான் எவ்வளோ பெரிய பாவி, இதெல்லாம் அவன் பேசுகிறதே கிடையாது. ஆண்டவர் ஏதாவது சொன்னால் உனக்கு வீட்டை கட்டுவேன், கட்டுங்க ஆண்டவரே, எனாஃப். அவன் அதை பற்றி என்ன செய்யலை, எனக்காக கட்டுவீங்க ஆண்டவரேன்லாம் கேட்கல. நான் மோசமான ஆளாச்சு, என்னை விட வேறு யாராவது நல்லவங்க இருப்பாங்களே, இதெல்லாம் அவன் பேசலை. அவன் என்ன சொல்கிறான், உனக்கு வீட்டை கட்டுவேன், உனக்கு உன்னுடைய சந்ததியில் இல்லாத யாரும் போகிறதே கிடையாது அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்றதான். அதுதான் பாருங்கள், நமக்கு ஆண்டு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கும்போது நம்ம சரி ஆண்டவரேன்னு வாங்கிக்கிறது என்னது, அதே உத்தமம். தாவீது அப்படி தான் சொல்கிறாரு, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னோடனே ஓகே ரைட் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் மிக ஐஸ்வர்யத்தில் இருந்தான். ஐஸ்வர்யம்னா கடவுளுக்கு பிடிக்காது நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மகிமையாக இருக்கிறதும் நான் மகிமையாக இருக்கணுங்கிற தேவன் விரும்புகிறார். ஐயோ இப்படிலாம் சொன்னால் சுய நீதி, பெருமை, பெருமையில் பேசுகிறாங்கல்ல, சத்தியத்தை பேசுகிறீங்க. நீங்கள் நிறைய நேரம் சத்தியத்தை பேசும்போது பெருமையாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் நிறைய பேர் ரொம்ப தாழ்மையாக பேசும்போது மாயமான தாழ்மையில் பேசுகிறதும் இருக்குது. நீங்கள் பெருமையாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இருதயம் எப்படி இருக்குங்கிறதான் கர்த்தர் பார்க்குறார். நல்லவேளை ஆண்டு இருதயத்தை பார்க்குறார். நம்ம பெருமையாக பேசுகிறது இல்லை. நம்ம நிறைய நேரம் சத்தியத்தை பேசும்போது நம்ம பெருமையாக பேசுகிற மாதிரியும் ஒரு அரகண்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே அதுதான் வேலை செய்யும். மாற்றி பேசுகிற மாதிரி மற்றவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அதுதான் அங்கே அற்புதத்தை கொண்டு வருகிறது, அதிசயத்தை கொண்டு வருகிறது. இந்த நம்ம மகிமையாக வாழணுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கணும். ஆண்டவரே சிலுவையில் போய் நமக்கு மகிமையை சம்பாதிச்சதுக்கப்புறம் இல்லை ஆண்டவரே நான் இப்படியே இருந்துக்கிறேன் ஆண்டவரேன்னு பேசுகிறது அவர் ஏதோ தெரியாமல் சிலுவைக்கு போன மாதிரி நினச்சிட மாதிரிது. தெரியாமல் அவர் பண்ணிட்ட மாதிரி இல்லை. அவர் நமக்கு மகிமையை கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்கள் என்னை மகிமையாக வச்சுருப்பீங்க, ஓகே நம்ம மகிமையாக இருக்குது, நம்ம சரின்னு சொல்லிட வேண்டிதான். யோபு என்ன சொல்கிறாரு பாருங்களேன், யோபு 29:20. என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. மகிமை என்னில் மகிமை இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் வளருது, இன்னும் செழிப்பாகுது. எதையுமே நீங்கள் யூஸ் பண்ண தான் வளரும் இல்லை. நீங்கள் தேரணும், உங்களுக்கு கிடைச்ச வரங்களில் தேரணும். அப்படின்னா அந்த மகிமை இருக்குங்கிறத உணர்ந்து அதை நீங்கள் அதுக்கேற்றாற்போல் நடக்கும்போது அந்த மகிமை செழித்தோங்கி அந்த வில் என்னாச்சு தான் பலன் கொண்டது. உங்களுக்கு ஆண்டு ஏற்கனவே கொடுத்துருக்கிற கிருபைகளும் வரங்களும் திறமைகளும் தாளந்துகளும் உங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்க ஸ்கில் எல்லாமே எப்போ பலன் அடையும் தெரியுமா, ஆண்டு உங்களுக்கு மகிமை கொடுத்துருக்காருங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது. அல்லேலூயா. ஆண்டு என்னை மகிமைப்படுத்திருக்கு. அதனால தான் பாருங்கள் ரோமர் 8:30 வாசிக்கிறோம், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்ம நினச்சிட்டு இருக்க இனிமே எப்பவுமே செய்ய போகிறாரு, பரலோகத்தில் போனால் தான் மகிமை கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். இங்கே இந்த உலகத்தில் நீங்கள் மகிமையாக வாழணுங்கிறது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஆமென். யோபு சொல்கிறாரு, ஆண்டவர் என் மகிமை அது செழித்தோங்கி, கொஞ்சம் சொல்லுங்களேன் என் மகிமைன்னு சொல்கிறதுக்கே இனிமே அந்த வார்த்தை உங்கள் வாயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ தெரியாமல் யாராவது பாட்டு எழுதினா கூட சேர்ந்து பாடுறதோடு சரி, கேடகம் நீரே மகிமையும் நீரேன்னு, அது கூட என் மகிமைன்னு வராது. என் மகிமைன்னு சேர்ந்து என்ன செய்வோம் சொல்லுவோம்.
அது சொல்லும்போது அது ஆண்டு கொடுத்த மகிமை தான். மகிமைங்கிறது வந்து இட் கனெக்ட்ஸ் வித் ராயல்ட்டி. இந்த ராயலாக இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களோட இணைந்து இருக்கு. தேவன் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. நம்ம யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ நம்ம எப்படி தான் இருக்கணும்? மகிமையாக. நமக்கு தெரிஞ்ச மகிமையெல்லாம் நரைமயிர் வந்து என்ன முதியோருக்கு மகிமையே அது மட்டும்தான் தெரியும் எல்லாத்துக்கும். மற்ற மகிமையெல்லாம் என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு மகிமையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு அது மாதிரி சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றது பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. கேட்காத எதெல்லாம் கொடுத்தாரா? ஐஸ்வர்யத்தையும். நமக்கு வந்து இந்த ஐஸ்வர்யம் கொடுத்தாருங்க நல்லா தெரியும். அப்போ நம்மளும் கூட ஐஸ்வர்யம் கொடுப்பாரு, நமக்கும் கொடுப்பாருங்கிறது ஓரளவுக்கு தெரியுது. அதே சமயத்தில் என்னமும் கொடுத்தாரு, மகிமையும் கொடுத்தாரு. உலகத்தில் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க? இன்னைக்கு கூட ராஜாக்கள் இருக்கிறாங்க உலகத்தில். எத்தனை பேர் தெரியும் நமக்கு. ஆனால் பாருங்க, இந்த சாலமோன்கிற பேர் வந்து இத்தனை 3000 வருடங்களாக உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற எத்தனையோ ராஜாக்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்னைக்கு கேட்டால் தெரியுமா? ஐரோப்பாவில் கூட எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஜப்பானில் ராஜா இருக்கிறாரு. நமக்கு யாருடைய பேராவது தெரியுமா? ஏதோ இந்த இங்கிலாந்து இளவ பிரின்ஸ் கிங்கை தெரியும். இப்போ அது இளவரசனே பேசி பழகிட்டவர். கிங் சார்ல்ஸ் ஆகிட்டார் 3. ஓகே, அவர் நமக்கு தெரியுது. வேறு எந்த ராஜாக்கள் நமக்கு தெரியுது இன்றைக்கு உலகத்தில் இருக்கவங்கள? ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் 3000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு பிறந்த ஒரு மகன், அஃப்கோர்ஸ் அவர் ராஜா ஆயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம். ஏன் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கும் மகிமைன்னு என்னன்னு தெரியும், இவருக்கும் தெரியும். இவர் கேட்காமலே ஆர்டர் கொடுக்குறாரு மகிமை. அது இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுற மகிமையாக இருக்குது. அன்றைக்கு உலகத்திற்கு அத்தனை பேரும் அந்த மகிமை என்ன செய்யுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. எல்லாரும் இவரை பார்க்கறதுக்குன்னு வராங்க. தான்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாவது அவர் முகத்தை பார்த்து போயிடணும். இதுக்குன்னு தனத்தில் இருக்கிற எல்லா பொண்ணையும் சேர்த்து அங்கே என்ன செல்லுபடியா? அங்கே வெள்ளிக்கு ஒரு மதிப்பே கிடையாது. அப்போ பொண்ணு தான் கொடுக்கணும். அதெல்லாம் கொண்டு போனால் தான் ஏதோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி பல ஒட்டகங்களை சேபா தேசத்து ராஜஸ்திரி மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தால் உட்காந்து கூட கொஞ்சம் நேரம் பேசலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க? உலகத்து ராஜாக்கள் தங்களிடத்திலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து, ஏன்னா அந்த கர்த்தர் சொன்ன அந்த மகிமை பாருங்க. வெறும் ஐஸ்வர்யம் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை. ஐஸ்வர்யம் எத்தனை பேர் அவங்களுக்கு இருக்கிறது ஐஸ்வர்யம் தானே. ஆனால் அந்த மகிமை என்ன செய்யுது? இட் அட்ராக்ட் த கிங்ஸ். அதனால தான் ஏசாயா 62:2 வாசம் உதிக்கிற அந்த உன் மகிமையின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இட் புல்ஸ் த கிங்ஸ், இட் அட்ராக்ட்ஸ். ஒரு மேக்னெட் எப்படி இரும்ப தூள்களை கொண்டு இழுக்குதோ அதே மாதிரி இந்த மகிமை தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறார், சபையின் மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவைக்கு அவர் போனது காரணம், அவர் மகிமையை திறந்து போனது எதுக்குன்னா, தேவனை நம்புகிறவர்களை, அவரை நம்புகிறவர்களை மகிமைப்படுத்துவதற்கு. உலகத்தில் இறந்ததுக்கு அப்புறம் இல்லை, உலகத்தில் வாழும்போது. அதனால தான் இந்த மகிமையின் இடத்துக்கு தான் மக்கள் வருவார்கள். இந்த சபை இப்படி மகிமையாக இருக்கும்போது தான் மக்கள் அதை தேடி வருவார்கள். அல்லேலூயா. இந்த மகிமையான சபைக்கு இயேசுவும் மகிமையான சபைக்கு தான் வரப்போறாரு. ஆண்டவர் மகிமையான சபையை தான் வைத்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் போதே சபை எப்படிப்பட்டதாக இருக்கு? குளோரியஸ் சர்ச். இஸ் கம்மிங் ஃபார் த குளோரியஸ் சர்ச். ஏதோ அவர் வரும்போது மட்டும் அப்படி இருக்குங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவர் வரும்போது அதுக்குள்ளே சபையை அப்படி மாற்றிடுவார். அவர் ஏற்கனவே கொடுத்த மகிமையை தான் சபை மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போல மறுரூபமாக மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஆக அவருடைய மகிமைக்குள்ளாக தேவன் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது நம்ம ஆண்டவரோடு இணைந்து இருக்குமோ அந்த மகிமை நம்ம மேலே வெளிப்பட தான் ஆரம்பிக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அந்த ரெவலேஷன் தான் இட் அலோவ்ஸ் தட் க்ளோரி டு ரேடியேட் ஃப்ரம் யுவர் பிளேஸ், யுவர் ஃபேஸ் ஆர் யுவர் லைஃப். இல்லாட்டி அந்த மகிமை இருக்கும், அது அப்படியே டிம்மாக இருக்கும். அந்த நம்மளே அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், முக்காடு போட்டு வச்சுற மாதிரி. ஏன்னா அதை பற்றி அறியாமை. அதனால தான் சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடையணும். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டு சொன்னதை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான
எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். எப்படி இருப்பாங்களா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்? சிறந்திருக்கும்படி. மகிமையில் எப்படி இருப்பாங்க? சிறந்திருக்கும்படி. மகிமைனா சும்மா அதில் ஏதோ அப்படி இல்லை. உலகத்திற்கு எல்லா ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி. ஆமென். நம்ம அப்படி இருக்கிறது இஸ்ரவேலரை பற்றி தேவனுடைய சித்தம்னா ஏன் சபையை பற்றி அப்படி இருக்கக்கூடாது? இஸ்ரவேல் நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த சர்ச்சு தான் இன்னைக்கு இஸ்ரேல் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்ரேல் தான், சர்ச்சு தான். ஏன் இன்னைக்கு சர்ச் ஹஸ் ரீப்ளேஸ்ட் இஸ்ரேல் அப்படி? தட்ஸ் நாட் த ரைட் தியாலஜி. ஆனால் ஏன் அப்படி நினைக்கிறாங்க? இஸ்ரேலை உயர்வாக நினைக்கிறதுனால இன்னைக்கு சபையை அதை மாற்றிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. சர்ச்சு இட் ஹேஸ் த ஹையர் பிளேஸ் தென் இஸ்ரேலைட்ஸ். ஓகே. ஏன்னா இஸ்ரேல்ஸ் அவங்க ஆபிரகாம், ஆண்டவருடைய சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. நாம் அவருடைய பிள்ளையாகிய இயேசுவின் உடன் சுதந்திரன். அல்லேலூயா. யாருக்கு முக்கியத்துவம் அதிகம்? நமக்கு தான். சர்ச்சு இட் ஹாஸ் நாட் ரீப்ளேஸ்ட் இஸ்ரேல், பட் த சர்ச் அதோடைய ஒரிஜினல் இடத்துல இருந்தால் போதும். அதை விட ஒரு ஹையர் லெவல் இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியல. அதனால இஸ்ரேலுக்கு பதிலாக நம்ம வந்துடும். இல்லை, இஸ்ரேல் தட் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம இஸ்ரேலுக்காக டெய்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதோடைய லெவல் என்னங்கிறது நமக்கு தெரியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற லெவலும் நமக்கு தெரியும். இந்த இஸ்ரவேலையே ஆண்டவர் பூமி எங்கும் மகிமையிலே சிறந்திருக்க செய்வார் என்றால், இன்றைக்கு அதை விட மேலான நிலைமையில் நம்மை வைத்திருக்கும் போது நம்ம அப்படி செய்ய மாட்டார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும், பாதி தான் தெரியும். இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் அதில் வாசிக்க போகிறோம். வாசிங்க. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. இந்த வசனம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். முதல் 2 லைன் மட்டும். என்ன வசனம் அது? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அன்றைக்கி ஒரு குப்பை வண்டியில் எழுதியிருந்தது. சிஸ்டர் கேட்டாங்க, இந்த வசனத்துக்கு போயில இல்லை வேற ஒரு வசனம் எழுதியிருந்தது. இல்லை, இந்த வசனம் அதுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்னாங்க. ஆமாம், வேற ஒரு வசனம். கர்த்தருடைய அதாவது நீதிமான் செழிப்பான ஏதோ போட்டிருக்குது. அதை வாசிக்கும் இந்த வசனம் தான் அதில் எழுதியிருக்காங்க குப்பை வண்டியில். சரி, ஓகே. பாருங்கள், இந்த பாதி வசனம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த பாதி வசனம் உண்மை நம்புகிறாங்க. ஓகே, அவர் குப்பையிலிருந்து நம்மளை எடுத்து என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். அதுவும் தெரியுது. மகிமையுள்ள சிங்காசனத்தை இது உதிக்கவே இல்லையே, அதே வசனத்தில் தான் இருக்குது. மகிமையுள்ள வெறும் சிங்காசனம் கூட போடலை. என்ன பண்ணுறது? மகிமையுள்ள சிங்காசனம். சேர்லையும் கொஞ்சம் நல்ல சேர், நல்ல சேராக பார்த்து ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல சேராக ஆண்டவர் தரார். நல்ல சேராக கிடைக்கட்டும்னு சொல்லுங்க. சரியா? நல்ல சேர, மகிமையுள்ள சிங்காசனம். சேர்னா தான் நமக்கு புரியுது. சிங்காசனம்னா நமக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சுது. ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்குறா தெரியுமா? மகிமையுள்ள சிங்காசனம். ஏதோ காப்பாற்றினார் ஆண்டவர், அவர் கிருபியாக நம்ம நடிச்சுத்தாருன்னு தப்பிச்சோம் பழைச்சோன்னே நடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அவர் நமக்கு மகிமைப்படுத்தி நம்ம அவரோடு கூட உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன். அதுதான் அவருடைய அன்பு. ஏன் அதை நம்ம இறக்குன்னு சொல்லாமல் கிருபன்னு சொல்கிறோம்னா, அந்த அளவுக்கு அவர் செய்கிறதுனால தான் அது கிருபன்னு சொல்கிறோம். அதனால தான் இறக்கங்கிறது நம்மளை காப்பாற்றும், ஆனால் கிருபங்கிறது அவரோட உட்கார வைத்து நம்மளை அழகு பார்க்கும். அதனால தான் நம்மை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். மகிமைப்படுத்தி இருக்கிறாருங்க ரியலைஸ் பண்ணி அந்த மகிமையில் வாழ நம்ம கற்றுக்கிடுவோம். நீங்கள் அந்த மகிமையில் நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காந்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழுக்கும், உங்களுக்கு வேண்டிய கனத்தை ரெஸ்பெக்டை இழுக்கும். உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள். ஆமென். உங்களுக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. உங்களுக்கு எது புரியுதோ அதை தான் நீங்கள் கூட கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிப்பீங்க, செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. பழக பழக அது கூட கொஞ்சம் என்ன ஆகுது, உங்களுக்குள்ள அது வலுப்பெறும். ஆமென். பாருங்க, தேவன் அப்படிதான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எரேமியா 30:19 வாசிக்கலாம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டால் நம்ம ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும்.
வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது, நமக்கு தான். அதனால அது அவங்களுக்கு சொன்னாலும் அது நமக்கு தான், நமக்கு சொன்னாலும் நமக்கு தான். அந்த இது ஒரு நல்ல பாலிசி. உன்னுடையது என்னுடையது, என்னுடையது என்னுடையது. இதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுடையது நம்முடையது தான், நமக்குரியது நல்லதுதான். வாக்குத்தத்தம் மட்டும் நஷ்டம்னா அது உன்னுடையது, சாபம்னா அது இஸ்ரவேலுக்கு மட்டும், ஆசீர்வாதம்னா அது எனக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டு எவ்வளோ நல்லவர் பாருங்க, வாக்குத்தத்தங்கள்னு எழுதி வச்சுட்டாரு. சாபமும் ஆசீர்வாதமும் சேர்த்து எழுதிட்டாருன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும், நமக்கு அந்த வசனம் பக்கமே போகாமல் இருந்திருப்போம். ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தங்களாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும், இதில் என்ன போட்டிருக்குது, அவைகளிலிருந்து ஆடல் பாடல் ஸ்தோத்திரம் சத்தம் இதெல்லாம் வருமா, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதிலே அவர்களை மகிமைப்படுத்துவேன். தேவன் நம்மளை மகிமைப்படுத்தணும்னு அவர் இந்த கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி நிற்கிறார். அல்லேலூயா. நம்ம மகிமையாக இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். இஸ்ரேல் ஜனங்களை மகிமைப்படுத்துவேனுங்கிறது எங்கள் பரலோகத்தில் போயா இல்லை, இங்கே இந்த உலகத்தில் அவங்கள மகிமைப்படுத்துவேங்கிறார். அப்போ பாருங்க, நம்மையும் தேவன் இந்த உலகத்தில் நாம் மகிமையாக வாழணுங்கிறது தேவனுடைய விருப்பம். ஆமென். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நமக்காக செய்த மிக முக்கியமான காரியம், ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ரொம்ப வேகமாக ஓடுது இந்த கடியாரம். சரி, ஏசாயா 67 இன்னைக்கு நம்ம வாசி கேட்ட அந்த பகுதியை வாசிக்கலாம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் வந்து அவருடைய மகிமையின் ஆலயத்தை என்ன செய்றாரு, மகிமைப்படுத்த. நம்ம தான் ஆலயம் இல்லை. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா. அடுத்த வசனம், கடைசி வார்த்தை, நீங்களே அந்த ஆலயம். நீங்க தான் யாரு, ஆலயம். இப்போ ஆலயத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாரோ, இன்னைக்கு யாரை மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க, என்ன மகிமைப்படுத்துறது தான் அவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆமென். எபிரேயர்ல நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2 அதிகாரம் 7 வசனம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. பாருங்க, இது வந்து சங்கீதம் 8 இருக்கிற வார்த்தை, அதை இங்கே கோட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, இது மாதிரி மனுஷர் யாருக்கும் நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 9 வசனம் என்ன சொல்றாரு வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அந்த சிலுவையினால் நமக்கு கிடைத்தது அப்படிங்கிறத இங்கே ரெஃபர் பண்ணி, அதனால் நமக்கு என்ன கிடைக்குது, அவருக்கு என்ன கிடைச்சது, கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்டார். அவருக்கு தான் ஏற்கனவே இருந்தது, அதை விட்டுட்டு தான் வந்தார். அப்போ அவருக்கு அதை முடிசூட்டப்படுறது எதற்காக, அவர் சொல்கிற மாதிரி என்னுடைய மகிமையை உங்களுக்கு கொடுத்தேன். 1 யோவான் 17 அதிகாரம் 22 வாசிக்கிறோம் இல்லையா, எனக்கு கொடுத்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. பாருங்க, இவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் சிலுவையினால. ஏன் அந்த மகிமை சூட்டப்பட்டது, நமக்கு. அவர் தலை, நம்ம எல்லாம் சரீரமாக இருக்கிறோம், நம்ம மூலமாக தான் ஆண்டவர் இன்னைக்கு எல்லாத்தையும் உலகத்தில் செய்ய முடியும். அப்போ அந்த மகிமையினால் கனத்தினால் முடிசூட்டப்பட்டு அந்த மகிமை சபையாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த மகிமையை நம்ம எப்படி நம்ம சுதந்திரிக்கிறது, இல்லாட்டி இது ஏற்கனவே இருக்குதான், அது வெளிப்பாடு வரும்போது தான் வேலை செய்யும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கு பார்த்தீங்களா, இல்லாத உள்ளதும் பிடுங்கி கொள்ளப்படும் இருக்கு. அப்போ இல்லாத இடத்துலேருந்து எண்ணத்தை எடுக்க முடியும், ஒருத்தர் ஒன்றும் இல்லாத எண்ணத்தை எடுக்க முடியும். ஏதோ ஒன்று இருக்கு, அதை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த உணர்வு இல்லாமல் இருக்கும்போது இருக்கிறது என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் இருக்கிறது குறித்த உணர்வோட அந்த வெளிப்பாட்டோட அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது இருக்கிறது இன்னும் அதிகமாகும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மகிமையை நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் ஏசாயா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசி, வந்துடுச்சு மகிமை. அதனால என்ன பண்ணு, எழும்பி பிரகாசி. இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டாம், இன்னி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. உன்னை கொண்டு அவர் என்ன செய்யணும் வச்சிருக்காரோ அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்.
ஆமென். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அது மாதிரி யோவான் 11:40 நம்ம வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம விசுவாசிக்கணும், எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், இந்த தேவை சந்திக்கப்படும். இதை விட தேவை சந்திக்கப்படல ஒரு மேட்ரா. இவ்வளவு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் என்ன நமக்கு தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கரெக்டாக கேட்கும்போது தேவைங்கிறதெல்லாம் ஒரு மேட்டராகவே இருக்குது. அது போல் எப்படி இருக்கும்? பரிபூர்ணத்திலும் மகிமையிலும் நிறைவிலும் நல்ல ஆரோக்கியத்திலும் சமாதானத்திலும் வெற்றியிலும் அப்படி தான் நம்ம இருக்கணும், அப்படி தான் இருப்போம். ஆமென். அதற்கு தான் தேவன் நம்மை மகிமையினாலே நிறைத்திருக்கிறார். இந்த மகிமையை கொடுக்கும்படிக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ருசி பார்த்தது வேற எதுக்கும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் மகிமையை கொடுப்பாரு. அதனால தான் சிலுவையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 22ஆவது நாள் மனசே இல்லை, இருந்தாலும் முடிக்க வேண்டியிருக்கு, டைம் ஆயிடுச்சு. வில் கன்க்ளூட், வில் கண்டினியூ. மண்டே நம்ம திரும்ப ஆரம்பிக்கும். ஜெபம் பண்ணலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அந்த கிருபை எங்களை மகிமைப்படுத்தி அழகு பார்ப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே வெறும் இரக்கத்தை காண்பிக்கல, கிருபையை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. தேவரீர் எங்கள் மேலே இவ்வளவு அன்பு வைத்து உங்களுடைய மகிமையே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, உங்களுடைய குமாரனுடைய மகிமையை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மகிமையை நாங்கள் சுதந்திரித்தவர்களாக, அது நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, மகிமையின் மேல் மகிமை அடைந்து உம்மை போல ஆண்டவரே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த மகிமையினாலே உம்மண்டை நாங்கள் ஆத்துமாக்களை ஈர்க்கவும், உம்மண்டை கொண்டு வரவும், இந்த உலகத்தில் சகல விதங்களிலும் மகிமையான வாழ்க்கை வாழவும் எங்கள் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும். அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் மகிமை இஸ்ரவேல் மக்கள் மூலம் வெளிப்படுவதைப் போல சபையின் மூலம் வெளிப்படுவதாக, ஆண்டவர் எங்கள் மூலம் வெளிப்படுவதாக, தேவனுடைய பிள்ளைகள் மூலம் வெளிப்படுவதாக. இதை குறித்த அந்த வெளிச்சமும் ஆண்டவரே அந்த வெளிப்பாடும் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. அப்படியே சிவருக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அந்த எல்லோரையும் ஆசீர்வதி, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் அப்படியே நடத்துவீராக. ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சகல நல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவர் இயேசுவின் வரிய வரைந்தும் இருப்பதாக. ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.